தெய்வ வழிபாட்டின் வெளிப்பாடாகத்தான் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதாகவும் இதில் காளைகள் துன்புறுத்தப்படுவதில்லை என்றும் காளைகளை வளர்ப்போர் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடையை விலக்க வேண்டும் என்று பல தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கிராம கோவில் திருவிழாக்களில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு மூலம் மக்களிடம் நல்லிணக்கமும் அதன் மூலம் கிராம மக்கள் வாழ்க்கை மேம்படும் சூழலும் ஏற்பட்டதாக காளைகளை வளர்ப்போர் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு காளைகளை வீட்டில் ஒருவராகவும் தெய்வமாகவும் கருதும் நிலைதான் தற்பொழுது வரை உள்ளது. பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு கோவிலுக்கு நேர்ந்துவிடப்பட்ட காளைகளும் வீட்டில் தெய்வ வழிபாட்டுக்கென வளர்க்கும் காளைகளும் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சாமிக்கு மாடு வளர்க்குறோம், சட்டு மாடு. அது நல்லது கெட்டது எதா இருந்தாலும் அதுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுமே அது அறிகுறி காமிச்சதுமே நாங்கள் கண்டுக்கிடுவோம். அதே மாதிரி சளிட்டு இதுகளுக்கு போயிட்டு வந்தாலும் அதுக்கு ஆளாக்கி எடுத்து நல்லா அதுக்கு பரிமாறிட்டு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவோம். எங்கே போனாலும் அந்த மாட்டை பார்த்து சாமியை கும்பிட்டு போனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொங்கல் பண்டிகையின் போது கிராம கோவில்களின் தெய்வ வழிபாடாகத்தான் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாகவும் அதில் காளைகள் துன்புறுத்தப்பட வாய்ப்பு இல்லை என்பதும் அவர்கள் கருத்து. எல்லா ஜாதி மக்களும் சமூகமும் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நடத்துறதுதான் ஜல்லிக்கட்டு. யாருக்கும் பாகுபாடா எந்த இதுவுமே கிடையாது. ஒரு மாடை ஒரு கோயில விட்டதுக்கு அப்புறம் அந்த மாடுகளை எடுத்து அந்த மாடு வயசாகிற வரைக்கும் நாங்க வளர்த்து ஜல்லிக்கட்டுல கொண்டு போய் அவுத்து அது ஒரு கண்டு போட்டு அந்த கண்டு மறுபடியும் அந்த கண்டு எடுத்து வளர்ப்போம். அது வயசானதுக்கு அப்புறம் அது இறந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு சமாதி மாதிரி வச்சு நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரி சமாதி வச்சு அதை சாமியா வருஷம் வருடம் சாமி கும்பிடுற மாதிரி அதுக்கு ஒரு பூஜை நடத்தி சாமி கும்பிட்டு தான் வருவோம். இது பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்கிறதுதான். கேளிக்கை சூதாட்டங்களைப் போல இல்லாமல் தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றம் விதித்துள்ள தடையை விலக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் காளை வளர்ப்போர் தெய்வ வழிபாட்டை எப்படி தடுக்க முடியாதோ அதேபோல ஜல்லிக்கட்டையும் தடை செய்ய முடியாது என்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக வாடிப்பட்டியிலிருந்து வசந்தராஜ்.